ராதே கிருஷ்ணா, வணக்கம். நாங்கள் சிஎம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ஜனவரி 12 நம்மளுடைய குருநாதரான விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாள். விவேகானந்தருடைய அருள் ஆசி எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். விவேகானந்தர் எதிர்பார்த்தது இந்த இந்தியா ஒரு பெரிய ஆன்மீக பூமி. இதில் நிறைய புதையல்கள் கொட்டி கிடக்கு. அந்த புதையல்களை எல்லாம் வெளியே எடுக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? நம்மளுக்கு தான் இருக்குது. அப்படி நாம் அது வெளியே எடுக்கும் போது அதை நம்ம பாதுகாப்பாக பத்திரமா நம்ம வச்சுக்கணும். அவர் சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆன்மீக முறைப்படி, நம்மளுடைய கலாச்சாரப்படி, நம்மளுடைய பண்பாடுபடி நாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னாவே எல்லா நாடுகளுக்குமே நம்ம நாட்டை பார்த்து இன்னும் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளாரையே இருந்து பார்க்குறதுனால இந்த நாட்டோட அருமை உங்களுக்கு தெரியல. இந்த இந்தியாவை விட்டு வெளியில் பாருங்கள், நம்ம பாரத தேசத்தோட அருமை பெருமை எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு விவேகானந்தருடைய அருள் வாக்கு, அதாவது அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக படும். அப்படி தான் இன்றைக்கி விவேகானந்தர் நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்காக விவேகானந்தருடைய கடிதங்கள் அப்படிங்கிற புக்கை எடுத்தேன். கண்ணை மூடிட்டு ஒரு பக்கத்தை திறந்தேன். அந்த பக்கத்தில் வரதை விவேகானந்தர் சொல்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சக்தியை புலன்களால் உணரக்கூடிய ஒரு நிதர்சனமான உருவத்தில் அளித்தால்தான் பெரும்பாலானோரால் புரிந்து கொள்ள முடியும். போரின் வேகமும் கொந்தளிப்பும் ஆற்றலும் கவர்ச்சியும் தான் அவர்களுக்கு உருப்படியான காரியமாக தோன்றுகிறது. தன் முன்னால் உள்ள அனைத்தையும் சாய்த்து விடுகின்ற சூறாவளியைப் போல் வராத எந்த நிகழ்ச்சியும் அவர்களை பொறுத்தவரை உயிரற்றதுதான். அத்தகையோருக்கு அந்நிய படையெடுப்பாளர்களின் காலடியில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கிடைக்கின்ற எதிர்க்கின்ற எண்ணமோ நம்பிக்கையோ இல்லாத மக்கள் நிறைந்த, மக்களிடையே சிறிதும் ஒற்றுமை இல்லாத, தேசபக்தி என்னும் உணர்ச்சி இல்லாத மக்களை கொண்ட இந்தியா ஒரு குப்பை மேடாக, அழுகி போன பொருட்கள் நிறைந்ததாக தான் தோன்றும். மிக தகுதி வாய்ந்தவர்களே நிலைப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் பார்த்தால் கொஞ்சமும் தகுதியற்றதாக கருதப்படுகின்ற இந்த இனம் வேறு எந்த இனத்திற்கும் ஏற்பட்டிராத அளவு பயங்கரமான துரதிர்ஷ்டங்களை தாங்கியும் அழிந்து போவதற்கான அறிகுறி எதுவும் இல்லாதிருப்பது ஏன்? ஆக்கமும் தீவிரமும் படைத்ததாக கூறப்படுகின்ற இனங்களில் பெருகி வந்த சக்தியெல்லாம் நாளுக்கு நாள் மங்கி கொண்டிருக்க, ஒழுக்கமில்லாதவன் என கூறப்படுகின்ற இந்துவின் சக்தி அவர்களுடைய சக்தியை விட உயர்ந்து கொண்டு போவது ஏன்? கன நேரத்தில் உலகத்தை இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிப்பவர்களை பாராட்ட வேண்டியதுதான். சில லட்சம் பேரை செல்வச் செழிப்பில் திளைக்க வைப்பதற்காக உலக மக்களின் பாதி பேரை பட்டினி போடுபவர்களின் புகழ் மகத்தானதுதான். ஆனால் மற்றவனின் ஒருபிடி உணவை கூட பறிக்காமல் கோடிக்கணக்கான மக்களுக்கு அமைதியும் வாழ்வும் அளிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாராட்டுதலும் இல்லையா? மற்றவர்களை சிறிதும் துன்புறுத்தாமல் எத்தனையோ நூற்றாண்டுகளாக எண்ணற்ற மக்களின் விதியை அவர்கள் வழிநடத்தி செல்வதில் எந்த சக்தியையும் காண முடியவில்லையா? எல்லா பழங்கால இனங்களின் புராணங்களும் வீரர்களை பற்றிய கதைகளை நமக்கு கூறுகின்றன. இந்த வீரர்களின் உயிர் அவர்களுடைய உடலின் ஒரு சிறு பகுதியில் இருக்கும். அப்பகுதியை தாக்கும் வரை அவர்களை எதுவும் செய்ய முடியாது. இத்தகையதொரு மையம் ஒவ்வொரு நாட்டிற்கும் இருப்பதாகவே தோன்றுகிறது. இந்த மையத்திற்கு கேடு விளைவிக்கும் வரை எந்த துர்பாகியமும் அந்த நாட்டை அழிக்க முடியாது. மதத்தில்தான் இந்தியாவின் உயிர் இருக்கிறது. தங்கள் முன்னோர்களின் இந்த பெரும் சொத்தை இந்துக்கள் மறக்காத வரை அவர்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த உலகில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கடிதம் ரொம்ப நீளமானது. நான் எந்த பக்கத்தை கை வச்சனோ அந்த பக்கத்தை மட்டும்தான் நான் படித்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நம்மளுடைய விவேகானந்தர் ரொம்ப தீர்க்கமாக சொல்கிற விஷயம் ஒன்று. அது என்ன அப்படின்னாக்கா, 100 பேர் இல்லை, 10 பேர் இல்லை, ஒருத்தருக்காவது நீ உண்மையான பக்தியை பரப்பு. அப்படி நீ ஒருத்தருக்கு சொல்கிற அந்த பக்தி கூட இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பெரும் பங்கு பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் சகோதரி நிவேதிதையை அவர் பார்த்துருக்காரு. அவங்களுடைய புரட்சி ரொம்ப ரொம்ப மகத்தானது. விவேகானந்தருடைய கடிதங்களை படிக்க படிக்க நம்மளுக்குள்ளாரையே ஒரு உத்வேகம் வரும். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய குரு ராமகிருஷ்ணர் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற பெருமையை நீங்கள் எந்த இடத்துலையும் சொல்லாதீங்க. அவருடைய பெருமையை சொல்கிறதுக்காகவும் நாம் இங்கே வரல. அவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு அதை இந்த நாடு முழுதும் நம்ம பரப்புவோம். அவர் கற்றுக் கொடுத்த ஆன்மீகத்தை இந்த நாடு முழுதும் நம்ம கொண்டுட்டு போய் சேர்ப்போம். நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு வெளிநாட்டில் இருக்கிற மதிப்பு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற புதையலை நம்ம கண்டிப்பாக ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி
விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. விவேகானந்தருடைய ஆசைப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம்ளும் பக்தியாக இருப்போம். நம்மளை சுற்றி இருப்பவர்களையும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்திடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.